இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இஸ்விஸில் H8C 4G கேமரா. இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து H8C ஒய்ஃபை கேமரா வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறதை பற்றி அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போது H8C 4G கேமரா பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்ல கேட்டிருந்தாரு, H8Cயில் வந்து ஒய்ஃபை தான் வருது, 4G வரதில்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். இதுதான் வந்து H8Cயில் 4G கேமராங்க. இது நான் வந்து உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றியும் இது வந்து நம்ம எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிங்கிறது வந்து முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ பார்த்துட்டோம்னா இதில் வந்து 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் டிஃபென்ஸ், சைரனு, லைட்டு, ரெண்டு ஆப்ஷன் இதில் வந்து வந்திருக்குதுங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப் வந்து ஆப் ஸ்டோர்லேயும் கூகுள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து நம்ம அவைலபிளாக இருக்குதுங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இது வந்து 4G கேமரா, ஏஐ டிசைன், ஏஐ பவரோட வருதுங்க. ஏஐ பவரோட அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் அண்டு வெஹிக்கிள் வந்து ரெண்டுமே வந்து டிடெக்ட் பண்ணுங்க, ட்ராக் பண்ணோம். அந்த ஸ்மார்ட் ட்ராக்கிங் ஆப்ஷனும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குதுங்க. முன்னாடி பார்த்த மாதிரி தான் 2K ரெசல்யூஷனு, 2-வே டாக்குங்க. 2-வே டாக்குங்கிறது நம்ம வந்து கேமரா கிட்ட இருந்து பேசினாலும் மொபைலில் கேட்கும், மொபைல் இருந்து பேசினாலும் வந்து நம்ம கேமராட்ட வந்து கேமராட்ட பேசிக்கலாங்க. அதாவது இன்டர்காம் மாதிரி வந்து இந்த கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெக்கார்டிங் வந்து H.265 வந்து கம்ப்ரஷன் வந்து ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஐஆர் விஷன்லையும் இருக்குது. இது வந்து டே நைட் விஷனாகவும் மாற்றிக்கலாம். டே நைட் விஷன் அப்படின்னா பகலில் வந்து கலராகவும், பகலில் வந்து கலராகவும், நைட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் தெரியும். அதை வந்து நம்ம வந்து கலர் விஷனும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பகலில் நைட்லேயுமே வந்து கலராகவே தெரிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா தாங்க. இதில் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து நம்ம 512 GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஓப்பன் பண்ணி கேமராக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்டே வந்து நமக்கு ஒரு மேனுவல் வந்து யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லேயே வந்து கியூஆர் கோடும் வந்திருக்கு, கேமராவோட கியூஆர் கோடு, அதோட சீரியல் நம்பர் வந்திருக்கு. இது வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒய்ஃபை கேமராவில் பார்த்த மாதிரியே தான், அதே மாதிரி தான் இருக்குதுங்க. இதில் என்னென்னா இது அதே மாதிரி வந்து இது மாதிரி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த கேமரா வந்து ஒய்ஃபை கேமராவும் சரி, 4G கேமராவும் சரி, நம்ம வந்து சிம் இல்லாமல் இருந்தாலும் இது வந்து லேண்ட் மூலிமா வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இது வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாங்க. லேண்ட் மூலிமா இதுக்கு வந்து இன்டர்நெட் கொடுத்து இந்த கேமரா வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மைக்ரோ இந்த ஸ்க்ரூ இருக்குல்லைங்க, அந்த ரெண்டு ஸ்க்ரூ கழட்டிட்டிங்கன்னா இதில் வந்து எஸ்டி கார்டு போடுறது, சிம் போடுறது, அந்த ஸ்லாட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கேமரா ரீசெட் பட்டனுங்க. ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து தனியாக வந்துருங்க உங்களுக்கு வந்து பட்டனு. இதில் பார்த்தீங்கன்னா சிம் போடுற ஸ்லாட் வந்து மேலே இருக்குதுங்க. அடுத்து வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட் வந்து கீழே இருக்குது. இது ரெண்டுலையுமே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த சிம்பிள் இதே மாதிரி வந்தது. இதே ஸ்லாட்டில் இப்போ வந்து இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து இதுக்குள்ள இன்செர்ட் பண்ணுங்க. கார்டும் சரி, எஸ்டி கார்டும் சரி, நம்ம அந்த சிம்மையும் சரி, ரெண்டு இது மாதிரி தான் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும், கேமராக்குள்ள இன்செர்ட் பண்ணோம். நம்ம இந்த கேமராவை ஒரு கஸ்டமருக்காக வாங்கியிருக்கேங்க. கஸ்டமர் வந்து நமக்கு வந்து 128 GB மெமரி கார்டு வந்து கேட்டிருக்காரு. நம்ம இந்த கார்டு தான் வந்து அதில் இன்செர்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம 128 GB மெமரி கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. எப்படி போடணும்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கங்க. இது வந்து எஸ்டி கார்டு வந்து எப்படி போடுறதுங்கிறது இதே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதில் இன்செர்ட் பண்ணுங்க. இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கார்டு இது மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணால் போதும், லாக் ஆகிக்கும், இன்செர்ட் ஆயிரும். இதே மாதிரி தான் வந்து நம்ம சிம்மை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இதுதான் வந்து சிம்மோட ஸ்லாட்டு. அடுத்தபடி இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க.
ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, வால் மவுண்டபிள் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வேறு வந்து கேமராவுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 12 volt 1 amps அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரில் டெம்ப்ளேட்டு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கேமராவை வந்து சிம் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இது நம்ம வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அடாப்டர் வச்சு ஆன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது மாதிரி லைட் வரும், ரெட் லைட் வரும். எடுத்துடலாம். கேமரா ஒரு தடவை வந்து செக் பண்ணுங்க. 360 டிகிரிக்கு வந்து கேமரா வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருவேன். ஓகே, இப்போ வந்து கேமரா வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுங்க. கேமராக்கு பேக் சைடு இந்த மாதிரி ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டபுள் சைட்லேயுமே அந்த கிளிப் இருக்குங்க. நான் இந்த கிளிப்பை வந்து ஒரு சேர கிளிக் அமுத்திட்டு இதை எப்படி வெளியே இழுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு தனியாக வரும். இதுதான் வந்து வால் மவுண்டபிளுங்க. இதை வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு கேமராவை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிக்குங்க. அதாவது இதை வந்து வாலில் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு இதுதான் வால்னா இப்படி இது மாதிரி மவுண்ட் பண்ணிவிட்டு கேமரா வந்து அப்படியே எடுத்து ப்ளக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனுங்க. கனெக்ட் பண்ண உடனே செக் பண்ணிட்டு வரும். செக் பண்ணிட்டு வந்தோடனே இது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளூ லைட் ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகுங்க. ப்ளூ லைட் பிளிங்க் ஆச்சுன்னா கேமரா வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ப்ளூ லைட் வந்தோடனே நம்மளோட மொபைலில் வந்து இஸ்விஸ் மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸோ அல்லது உங்களோட ஃபோன் நம்பரோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அதை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த இஸ்விஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு விண்டோ உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதில் சென்டரில் ப்ளஸ் போட்டு ஆட் வைஸ் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த விண்டோவில் வந்து கேமராங்கிறது ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிற கேமரா செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து QR கோட் ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். இது வந்து நான் கேமராக்கு பின்னாடி ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க, அதையும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். பாக்ஸில் ஒரு QR கோட் கொடுத்துருந்தாங்க, அதையும் ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேன் ஆகுங்க. ஸ்கேன் பண்ணோன்னே இது மாதிரி ஆக்டிவேஷன் வரும். ஆக்டிவேஷன் வந்தோடனே கேமராவோட மாடல் நம்பரு அதோட சீரியல் நம்பர் வரும். அது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஆட் ஆனோடனே அடுத்து உங்கள் இருக்கிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் இமேஜுங்க. ஃப்ளிப் இமேஜ்னா இப்போ கேமராவோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தெரியுற வியூ வந்து தலைகீழாக தெரியுது. ஏன்னா நான் அந்த டேபிள் மேலே வச்சுருக்கறனால அது தலைகீழாக தெரியுது. அந்த ஃப்ளிப் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து உங்களுக்கு நேராக வரும். நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இப்போவே வந்து செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேமரா செட்டிங்ஸில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இது மாதிரி நேராக வந்துடும். அடுத்தபடியாக டேட் டைம் செட்டிங்ஸ் இருக்கும், டைம் ஜோன் இருக்கும். அதை வந்து நம்ம +5:30 வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து ஃபார்மெட் வரும். கேமராவோட அந்த டேட் டைமோட ஃபார்மெட் வரும். அது எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர் மந்த் டேட்டு மந்த் இயர் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இது வந்து சேஞ்ச் என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு வருது இல்லைங்களா. இது என்னென்னா ஒன்றும் இல்லை, கேமரா பின்னாடி பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் பாஸ்வேர்டு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, என்கிரிப்ஷன் கீன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்கும். வேண்டியதில்லை, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணலைன்னா நீங்கள் எப்படி பேக் வந்துட்டிங்கனாலும் அதை வந்து பழைய இதை வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது, இதை வந்து என்ன பண்ணலாங்கிறத பற்றி நம்ம வந்து அடுத்த வந்து வீடியோ இடையில நம்ம பார்க்கலாங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து கேமராவோட மாடல் நம்பர் காமிக்கும். டிஃபால்ட்டாக வந்து ஒரு நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு நேம் வந்து செட் பண்ணுறதுனால செட் பண்ணிக்கலாம்.
செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்க. நான் வந்து ஏதோ நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து கேமரா வந்து நமக்கு இதில் வந்து என்ன வந்திருக்குன்னா மெமரி கார்டு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த மெமரி கார்டை வந்து இன்ஸ்டலைஸ் பண்ண சொல்லுது. இன்ஸ்டலைஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்தோன்னா வந்து மெமரி கார்டை வந்து இன்ஸ்டலைஸ் ஆகும். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டலைஸ் ஆனோடனே மெமரி கார்டு வந்து ஃபார்மேட்டடு யூஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு வந்து நமக்கு வந்து நான் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும். ரைட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ மெமரி கார்டு வந்து இன்ஸ்டலைஸ் ஆயிடுச்சுங்க. பேக் வந்துடலாம். பேக் வந்தோன்னா இது வந்து ஸ்மார்ட் ரெக்கார்டிங் கொடுக்கலாமா 24 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்கலாமான்னு கேட்குது. நான் வந்து 24 ஹவர்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேங்க. அடுத்தபடியாக இந்த கேமரா அது சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் கொடுத்துருப்பாங்க. ஸ்னாப்ஷாட் என்னென்னா, இப்போ நம்ம லைவ் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னாப்ஷாட் கிளிக் பண்ணோம்னா அந்த பிக்சர் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து நம்ம அதில் வந்து சேவ் பண்ணிடும். அடுத்தபடியாக இருக்கிறது ரெக்கார்டுங்க. இது அதே மாதிரி தான் வந்து மெமரி கார்டு ஸ்டோர் இல்லாமல் இதை கொடுத்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து மொபைலில் வந்து ஸ்டோர் ஆகும். 3D செட் ஆப்ஷன் கொடுத்து இதை வந்து கேமரா வந்து பேண்டில் பண்ணிக்கலாம். அப் டவுன் வந்து லெஃப்ட் ரைட்டு அது மாதிரி வந்து 360 டிகிரிக்கு வந்து நம்ம வந்து பேண்டில் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக இருக்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-way டாக்குங்க. 2-way டாக் கொடுத்துருக்கோம்னா நம்ம மொபைலில் வந்து நம்ம பேசினோம்னா அது வந்து அங்கே கேட்கும், அதாவது கேமராவில் கேட்கும். அடுத்தபடியாக வந்து ஹை டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டு வீடியோ குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடுங்க. கேமரா வந்து ஸ்லீப் மோட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் வேக்கப் கொடுத்தா மட்டும்தான் வந்து வேக்கப் ஆகும். வேக்கப் கொடுக்கும்போது வந்து கேமரா வந்து ஒரு இடம் வந்து கேமரா வந்து ரீஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, ரீஸ்டார்ட் ஆகும்போது ஆன் ஆகும். அது மாதிரி வந்து கேமரா வந்து ரீசெக் பண்ணோம். அடுத்தபடியாக கேமராவோட செட்டிங்ஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த கேமரா வீடியோக்கு மேலே ரைட் சைட் கார்னரில் செட்டிங்ஸ் சிம்பிள் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இருக்கிற சர்வீஸ் எல்லாம் வந்து இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்டெலிஜென்ட் டிடெக்ஷனுங்க. இதில் வந்து அதில் என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குன்னா ஹியூமன் சேஃப் டிடெக்ஷன் இருக்குது, அடுத்து வெஹிக்கிள் டிடெக்ஷன் இருக்குது, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இது ரெண்டை பற்றி நான் சொல்கிறேன். ஹியூமன் சேஃப் டிடெக்ஷன் அப்படின்னா ஹியூமனோட மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணுற ஆப்ஷனுங்க அது. அடுத்து வெஹிக்கிள் டிடெக்ஷன் அப்படிங்கிறது வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து அலர்ட் பண்ணோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது இன்டெலிஜென்ட் டிடெக்ஷனில் இதில் வந்து என்ன சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சர்வீஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணுங்க. அப்ளை பண்ணால் தான் அடுத்தபடி இருக்கிற செட்டிங்ஸில் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு வந்து வெஹிக்கிள் டிடெக்ஷன் வேண்டாங்க, ஹியூமன் சேஃப் டிடெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹியூமன் சேஃப் டிடெக்ஷன் மட்டும் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது மெசேஜ் நோட்டிஃபிகேஷனுங்க. மெசேஜ் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ரிசீவ் டிவைஸ் மெசேஜ் இருக்கும், அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஆஃப்லைன் நோட்டிஃபிகேஷன் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எதுக்காகன்னா இதை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது மூவ்மெண்ட் டிடெக்ஷன் இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு இது ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நீங்கள் எனேபிள் பண்ண மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் மூலிமா வந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா ஈஸி மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணோம். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது ஆடியோ நோட்டிஃபிகேஷனுங்க. ஆடியோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மைக் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டிவைஸோட ஸ்பீக்கர் வந்து அதாவது கேமராவோட ஸ்பீக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அதில் இருக்குது. அடுத்தபடியாக பார்க்கறது இமேஜ் செட்டிங்ஸுங்க. இதில் என்ன இருக்குன்னா கலர் நைட் விஷனு, பிளாக் நைட் விஷனு, ஸ்மார்ட் நைட் விஷனு, லோகோ வாட்டர் மார்க்கு, ஃப்ளிப் இமேஜ் இதெல்லாமே இருக்குங்க. கலர் நைட் விஷனுங்கிறது பகல்லையும் நைட்லையும் ரெண்டுமே வந்து கலராக தெரியுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் விஷனுங்கிறது பகலில் வந்து கலராகவும் நைட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் தெரியும். ஸ்மார்ட் நைட் விஷன் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து நமக்கு கலராகவே ஸ்மார்ட் நைட் விஷன் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து பகலில் வந்து கலராகவும் நைட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும். மூவ்மெண்ட் இருக்கும்போது மட்டும் வந்து அது உங்களுக்கு கலராக மாறும். இதுதான் ஸ்மார்ட் நைட் விஷனுங்க. அடுத்தபடியாக இருக்கிறது வந்து லைட் செட்டிங்ஸு.
லைட் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கேமரா வந்து ட்ராக் பண்ண முடியுங்க. ட்ராக் பண்ணும்போது வந்து அந்த மூவ்மெண்ட் இருக்கிற இடமா பார்த்து அதை வந்து ஃப்ளாஷ் பண்ணும். இது வேணும்னா நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம், வேண்டாம்னா வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹியூமன் ட்ராக்கிங் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எனேபிள் பண்ண இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வந்து இன்டெலிஜென்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிசெட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஹியூமன் ட்ராக்கிங்கிறத எனேபிள் பண்ணிங்கன்னா தான் ஆல் மூவ்மெண்ட் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கேமரா வந்து பண்ணும். இப்போ அந்த வீடியோவில் வீடியோவில் பாருங்க, பார்க்கும்போது இப்போ வந்து மூவ்மெண்ட் ஆகும். இப்போ வந்து நான் நகரும்போது கேமரா வந்து நம்மளே ஃபோக்கஸ் பண்ணும். பாருங்க ஆட்டோமேட்டிக்காக திரும்புதா, ஃப்ளாஷ் பண்ணுது பாருங்கள், லைட்டான ஃப்ளாஷ் பண்ணுது பாருங்க. இந்த மாதிரி வந்து ஆள் எங்கே போனாலும் வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டு வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ணுங்க. இல்லை இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு வேண்டாங்கிற பட்சத்தில் மேலே அந்த ரைட் சைட் கார்னர் செட்டிங்ஸ் போயிட்டு லைட் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாங்க. டிசேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைட் வந்து வராது.